ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே 8 திருத்தலங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். அதாவது பகவான் தானாகவே ஒரு திருமேனியோடே உருவாகி தரிசனம் கொடுக்கக்கூடிய இடங்கள். அதிலே முக்கியமாய் ஹிமாச்சலத்திலே இருக்கும் பதரிகாசிரமத்தை வந்து அடைந்துள்ளோம். பதரி, பதரிகா என்றால் இலந்தை. பதரிகாசிரமம் என்னும் பெயர் வர காரணம், ஓர் இலந்தை மரத்தின் கீழே நாராயண பெருமான் அமர்ந்து தவம் புரிந்தபடியாலே இது பதரிகாசிரமம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருத்தலத்துக்கு தனிச்சிறப்பு தானே பகவான் உருவானான் என்பது மட்டுமல்ல, ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்ங்கிறது மட்டும் இல்லாமல் ரகசிய திரயங்களிலே முதல் ரகசியமான திருமந்திரம். திருமங்கையாழ்வார் நான் கொண்டு கண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றும், நானும் சொன்னேன் நமருமுறைவின் நமோ நாராயணமே என்றும் சாதிக்கிறார். பிரணவத்தை முதலில் கொண்டதாகவும் நமஹ நாராயணாய என்று 8 எழுத்துக்களோடே இருப்பது அஷ்டாட்சரியான திருமந்திரம். குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலமடிக்கும் பெத்ததாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல். அதை நாடி நாடி தேடி தேடி நான் கண்டுகொண்டேன். எல்லா செல்வத்தையும் கொடுக்கும், வியாதிகளையெல்லாம் போக்கும், பஞ்சமின்றி ஆக்கும், ஞானத்தை வளர்க்கும், பக்தி பெருகும் 8 எழுத்து மந்திரமாம் நாராயண நாமத்தை அடக்கியிருக்கிற திருமந்திரம். அந்த பதரி நாராயண பெருமானை திருமந்திரம் பிறந்த இடத்திலேயே சேவிக்கத்தான் வந்துள்ளோம். நாராயணன்தான் நரனான தன் சிஷ்யனுக்கு 8 எழுத்து மந்திரத்தை இந்த பதரிகாசிரம திருத்தலத்தே உபதேசித்தார். அதுவே இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு வைபவம். ஊருக்குள் வந்து விட்டோம். இனி நிதானமாக ஓரோர் இடமாய் அதன் மகாத்மியத்தோட அனுபவித்து நன்கு ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். முதலில் நமக்கருகரே சலசல என்கிற சத்தம் மாறாமல் ஹோங்கிற ஒரு பேரிரைச்சலோடே ஓடிக்கொண்டிருப்பவள்தான் அலகநந்தா நதி. கங்கைக்கு பல பெயர்கள் உண்டு. கீழே சொன்னேன், பாகீரதி, திருபதகா, திருஸ்ரோதா, விஷ்ணுபதி, பீஷ்மசூஹு என்று பல பெயர்கள் கங்கைக்கு. அதுல அலகநந்தா என்று இவளுக்கு பெயர். என வேகமா ஓடுறாள்னு பார்க்கணும். நாராயணமலையை தாண்டின பிற்பாடு அலகாபுரி என்கிற இடம் உள்ளது. அந்த இடத்திலிருந்துதான் இந்த கங்கை பெருகி ஓடி வருகிறாள். அலகபாரம், அலகம்னு சொன்னால் தலைமுடி கற்றையை குறிக்கும். நீங்கள்லாம் திரிவேணி சங்கமம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? வேணி நாள் பின்னல் முடிச்சு. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய 3 பின்னல்களாகத்தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சென்று பின்னலை முடிச்சா எப்படி இருக்கும்? அதை போல அலகாபாத்ல போய் பிரயாகராஜையிலே சம்யோகம் 2 பேரும் சேர்கிறார்கள். ஆனா இப்ப நாம சேவிக்கிறது அலகநந்தா. பெருமானுடைய திருக்குழலுக்கு ஏற்றவள், பிராட்டியனுடைய திருக்குழலை போன்றவள். அதுவே இந்த நதிக்குண்டான வைபவம். இந்த நதியினுடைய காட்சியை பற்றி திருமங்கையாழ்வார் ஓரொரு பாசுரத்திலும் விடாமல் பாடியுள்ளார். விடியற்கார்த்தால வேளையிலே இங்கு இருக்கிற பர்வதங்களுக்கு நடுவில் இருந்து சூரியன் உதிப்பதற்கு துடிக்கிறார். அந்த சமயத்தில் இங்க இருக்கிற மலைகளை சேவிப்போம். நேர தெரிவது நீலகண்ட மலை. அதனுடைய முகடு முழுக்க அத்தனையும் பனிப்படலங்கள் மறைந்து இருக்கின்றன. சூரியன் உதிப்பதற்கு பார்க்கிறார். சூரிய கிரணங்கள் பனி மேலே படுகிறது. சகச்சவேலன்னு எல்லாம் பிரதிபலிக்கிறது. இதையும் ஆழ்வார் பாடியிருக்கார். அதோடு அல்ல, இந்த நதி அலகநந்தா ஓடி வராளோ இல்லையோ, இது எப்படி இருக்கான்? 2 மலைக்கு நடுவுலேருந்து சூரியனுடைய ஒளி வருது. அது ஒரு நீள வெள்ளை வேட்டிய விரித்தா போல இருக்கான். அந்த வெள்ளை துணி அதுவே ஒரு கொடி படர்ந்தா போல இருந்து சட் என்று பூலோகத்தை நோக்கி அலகநந்தாவாக ஓடுகிறாள். விலங்கலில் உறிஞ்சி மேல் நின்ன விசிம்பில் வெண்துகில் துகிலன படர்ந்து, வெண் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கொடியன படர்ந்து அங்கிருந்து கீழே இறங்கி வலந்தரு மணிநீர் கங்கையின் கரமேல் வதரியாச்சிராம துள்ளானே. மணிநீரனால் தெளிந்திருக்கக்கூடிய நீர், ஸ்வச்சந்தமாக இருக்கும். வலந்தரு மணி நீர் வதரியாச்சிராம துள்ளானே. மற்றொரு பாசுரத்துல சொல்லுகிறார், அலகநந்தாவில நீராடுங்கோ, அனைத்து பாபங்களையும் பகவான் போக்குகிறான். துணிவினவனுக்கு சொல்லுவன் மனமே
இங்கு இருக்கக்கூடிய யாரும் பயப்பட தேவையில்லை. மனமே சொல்லுகிறேன். தொழுதழு தொண்டர்கள் தமக்கு. யாரெல்லாம் அலகநந்தாவில வந்து தொழுகிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லையாம். ஏனெனில் பிணியொழித்தமரர் பெருவிஷம் வருளும் பேரருளாளன் எம்பெருமான். உள்ள இருக்கிற பத்ரி நாராயண பெருமான் பேரருளாளம். இதுல தீர்த்தமாடுறவாளுடைய பிணி ஒழித்து எல்லா பாவங்களையும் இந்த லோகத்தில் இருக்கிற வியாதிகளையும் நம்ம இடத்துல இருக்கிற மொத்த வியாதிகளையும் போயிடுறார். பிணியொடி தமரர் பெருவிஷம் வருளும் பேருளாளன் எம்பெருமான். அணிமலர் குழலால் அறம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணிகொழித்தெழிந்த கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. இங்க சுத்தி இருக்கக்கூடிய ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா, மேனகா அவ போட்டுருக்கிற நகநட்டுக்கள், ஆபரணங்கள், அவருடைய உயர்ந்த ஆடைகள் அதெல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து அலகநந்தா அடிச்சுன்னு வருதான். அணிநீர் மணிகொழித்தெழிந்த அலகநந்தைக்கு என்ன தெரியுமா கோபம்? பத்ரி நாராயண பெருமாளை தவிர மற்ற யாரான ஆபரணங்கள் போட்டுக்கலாமா? உங்களுக்கு எல்லாம் அது நன்னா இருக்குமா? நன்னா இருக்கிறத ஒத்தனுக்கு தானே. என்னை யாரையும் போட்டுக்க விடாதான். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பெருமானிடத்திலே சேர்த்து விடுகிறாள். செய்முகட்டுச்சி செங்கலில் உயர்ந்திருக்கக்கூடிய மரம். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். அதாவது பேய்முகம் ஒரு தீ பூத்தனை. அந்த பூத்தனை இடத்திலே பகவான் பால் குடித்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறோமோ இல்லையோ, அன்று சிறு பிள்ளையாக அவன் குடித்தது இருக்கட்டும். ஆனால் இன்று பார்த்தால் உயர்ந்திருக்கக்கூடிய மேரு பர்வதம் சேய்முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொஞ்சை விலங்கலில் இலங்கு செவந்த கரணங்கள் சூரியனுடையவை பட்டு அது அப்படியே வரிசா ஒரு ரேகையா அடிக்கிறது பாருங்க. ஒரு வெண்தொகில் கொடியன போல விரிந்திருக்கிறது. அது விரிந்ததுதான் வாய்முகட்டிழிந்த கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. சூரியனுடைய ஒளியே பனிகளிலே பட்டு வெவ்வேறு வர்ணங்களிலே தெரித்து அந்த வர்ணக்கலவையே கீழே விழுந்து இங்கு அலகநந்தாவாக ஓடுகிறாள் என்று திருமங்கி ஆழ்வார். எவ்வளவு இயற்கை வர்ணனை! ஆழ்வார் பாசுரத்துக்கே தனிச்சிறப்பு. தனியா ஆடல் மாக்குதிரையில வந்து அலகநந்தாவை சேவித்து விட்டு பத்ரி நாராயண பெருமாளை சேவிப்பதே தனி வைபவம், தனி ஆனந்தம். அது ஒத்தொத்தரும் நான் எவ்வளவு நேரம் கல்கண்டு இனிக்கும்னு சொன்னாலும் அது புரியாது. ஒரு கல்கண்டு துண்டை நீங்க வாயில் எடுத்துன்னு போட்டா தான் உங்களுக்கு புரியும். நேர வந்து அலகநந்தாவில தீர்த்தமாடிட்டு பெருமாளை சேவித்தாத்தான் அதன் வைபவம் தெரியும். இதுல தீர்த்தம் ஆடினா என்ன கிடைக்குங்கிறதான் கண்ணன் கீதையிலே 17வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். சாத்விகமான தவம் கிட்டும். இப்ப நாம பார்க்க போறதே அந்த ஸ்லோகம்தான். கீழே 3 ஸ்லோகங்களாலே 11, 12, 13 3 ஸ்லோகங்களாலும் சாத்விகமானதை எப்படி சத்தகுணத்தோட தவம் புரிய வேண்டும், மனத்தால் செய்ய வேண்டிய தவம் யாது, வாக்கால் செய்ய வேண்டிய தவம் யாது, அதே போல் உடலால் செய்ய வேண்டிய தவம் யாது, இதை போல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி அதுக்கு மேலே தவத்திலேயே சாத்விக தவம் எது, ராஜச தவம் எது, தாமச தவம் எது என்று சொல்லுகிறார். இங்க அலகநந்தக்கு வெளியில நாம போனோம்னா எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ சித்த புருஷர்கள், ஒன்னும் உடம்பில் எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சத்துவகுணம் வளர்ந்திருக்கும் இல்லையோ, அதுதான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 14வது ஸ்லோகம். தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சதே. இனி சரீரத்துக்கு தகுந்த தவம் யாது அதை சொல்ல போறார். மனத்தினுடைய தவம் யாது, வாக்கினுடைய தவம் யாது, சாத்விகமான தவம் யாது, ராஜசமான தவம் யாது, தாமசமான தவம் யாது. 6 ஸ்லோகங்களிலுமே வரிசையா இதை பத்தி தான் பார்க்க போறோம். அல்ல இப்ப முதல்ல ஷாரீரம் தபம், நம்முடைய உடம்பால செய்யக்கூடிய தவமாவது எது? இது ரொம்ப சுலபம். ஏன்னா எந்த காரியமே உடம்பால செய்யறதுங்கிறது நமக்கு சுலபம். இப்ப அலகநந்தேல நீராடுறத பத்தி எவ்வளவு அழகா இந்த ஸ்லோகத்தில் இருக்குன்னு பாருங்க. தேவ த்விஜ குரு பிராக்ஞா பிராக்ஞ பூஜனம். தேவ தேவர்களை பூஜித்தல், குரு குருக்களை ஆச்சாரியர்களை பூஜித்தல், த்விஜ இரு பிறப்பாளர்களான அந்தணர்களை பூஜித்தல். தேவர்களை, அந்தணர்களை, ஆச்சாரியர்களை, பிராக்ஞ நல்ல ஞானம் படைத்த சான்றோர்களை பூஜித்தல். இவர்களை பூஜித்தல் எல்லாம் சாத்விகமான உயர்ந்த செய்கை, சரீரத்தாலே செய்யக்கூடிய தவம். ஏன்னா நாம் எல்லாரும் இப்ப ஹிமாச்சலத்துக்கு வந்து உட்கார்ந்து உடனே தவம் பண்ணிடுறதுக்கு ஆரம்பிச்சிட முடியாது. இருந்த இடத்துலேருந்து தவம் பண்ணித்தானே தீரணும். அப்ப சரீரத்தினால செய்யக்கூடிய தவம் எது? இப்ப இதெல்லாம் நம்ம இருந்த இடத்துல இருந்து பண்ணலாமே. தேவனை பூஜிப்பதோ,
அல்லது ஆச்சாரியர்களுக்கு பணிவிடை செய்வதோ அல்லது சான்றோர்களை தொழுவதோ உடம்பால விழுந்து சேவிக்க போறோம். இதுல நமக்கு என்ன கஷ்டம்? இப்போ இதத்தான் சாரீரமான தவம் என்று கண்ணன் சொல்றார். அடுத்து சௌச்சம், ஆர்ஜவம். சௌச்சம்னு சொன்னால் நம்மிடத்திலே உடல் வச்சிருக்கிற ஆத்மா, நம்மகிற ஆத்மா, நம்முடைய உடல், நம்முடைய மனசு இதெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையோ, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சுத்தி நம்மிடத்தில் இருந்ததுனால் அதை சௌச்சம்னு தெரிவிக்கிறார். மேலே ஆர்ஜவம். ஆர்ஜவம்ங்கிறது நேர்மை. கீழே சொன்ன சௌச்சம் எப்படி உடம்புல நமக்கு சுத்தி வந்துரும்னால் அதுல ஓர் வகையாய் ராமானுஜர் தன்னுடைய வியாக்கியானத்திலேயும் வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையிலையும் புண்ணிய தலங்களுக்கு சென்று புண்ணிய நதிகளிலே நீராடுதல், அது சௌச்சம். அப்ப உடம்புக்கு நல்ல சுத்தி ஏற்பட வேண்டும் என்னால் புண்ணிய நதிகளிலே நீராட வேண்டும். ஏன்? அதனால என்ன, நம்ம வீட்டு குழால குடிச்சா போறாதானா? தாராளமா செய்யலாம். ஆனா அதை காட்டிலும் சிறந்தது இந்த நதியில இருக்கிற ஸ்நானம். இது திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். பகவானுடைய திருவடிகளிலே இருந்து பெருகி ஓடி வருகிறாள். அந்த அறிவோட குளிக்கணும். அப்பதான் அது தவமாறுது. ஏன்னா இப்ப இந்த அலகநந்தாவுக்குள்ள எத்தனையோ மீன்கள்லாம் துள்ளி விளையாடும் இல்லையோ. பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு, சின்ன மீன்லாம் இருக்கு. அது தினமுமே நீராடி கொண்டு தானே இருக்கு. அப்ப அதெல்லாம் தினமும் மோட்சம் போயிட்டே இருக்குமா? கங்கையை பார்த்தாலே மோட்சம், குளிச்சாலே மோட்சம்னா அப்ப இதுல இருக்கிற மீன்கள்லாம் மோட்சத்துக்கு போகணுமான்னா போகாது. ஏனெனில் இது திருவிக்கிரமனுடைய திருவடி தண்ணீர். இதை குடித்தாலோ நீராடினாலோ முக்தி உண்டு அப்படிங்கிற அறிவு அதுக்கு கிடையாது. இல்லையோ, அந்த அறிவோட குளிக்கிறது முக்கியம். வெறுமை இறங்கி நீராடி விடுறது முக்கியம் இல்லை. ஆக சௌச்சம்னு சொன்னால் புண்ணிய தலங்களுக்கு செல்லுதல், புண்ணிய நதிகளிலே நீராடுதல். ஆர்ஜவம், மனசால நினைத்ததை வாயால் பேசி, வாயால பேசினதை உடம்பாலே செய்ய வேண்டும். அந்த மூணு சேர்ந்துதான் ஆர்ஜவம். ஆனா இப்ப இந்த ஸ்லோகத்திலே உடல் ரீதியான தவத்தை சொல்லிருக்கிறபடியாலே மனத்தால் நினைத்ததையும் வாயால் பேசினதையும் மட்டும் உடம்பாலே செய்து வந்தால் அதுதான் நேர்மை. நாம சொன்னதை நாமே கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாதோ இல்லையோ. நாம என்ன நினைக்கிறோமோ அதை மாத்தி செயல்படக்கூடாதோ இல்லையோ. ஆகையாலே அதத்தான் ஆர்ஜவம், நேர்மைங்கிறார். பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல். அப்படின்னால் கல்யாணமே பண்ணி கொள்ளாமல் இருத்தல் என்று மட்டும் பொருள் அல்ல. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல் என்னால் பெண்கள் போக பொருட்கள் என்கிற நினைவை கைவிடுதல். இது எவ்வளவு அழகா சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்கா தெரியுமா? ஸ்திரீகள் எல்லாம் போகத்துக்குரியவர்கள், அனுபவிக்கிறதுன்னு என்ன நினைக்கவே கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கர்மாக்களை செய்து அதனால் மோட்சத்தை அடைவதற்கு வழி தேட வேண்டும். அதுக்கு தான் கல்யாணமே பண்ணி கொள்ளுகிறோம். ஆனாலே தனிமையிலே ஸ்திரீகளிடத்திலே பேசுவதோ அல்லது அவர்களை பத்தி கேலி சொல்வதோ, பரிகாசமாக பேசுவதோ, கண்ணோட்டத்தோட பார்ப்பதோ, அவர்களோட கூட நினைப்பதோ, அதற்கு வேண்டிய முயற்சிகளை எடுப்பதோ, இது எல்லாமே பிரம்மச்சரியத்துக்கு எதிர். அதெல்லாத்தையும் தான் விட்டுடணும்னு சொல்றார். பிரம்மச்சரியம், அஹிம்சா, எந்த பிராணிகளுக்கும் தீங்கு நினைப்பதே கூடாது. சத்தியம் ப்ரூயாது, பிரியம் ப்ரூயாது, ந ப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். பூதம் சத்தியம்னு எதை சொல்லுகிறார்கள்? பூதகிதம் புரோக்தம். எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் முயற்சிக்கணும். அப்ப நம் கையாலே யாரையும் துன்புறுத்த கூடாது. அது அஹிம்சா. இவையெல்லாம் சரீரத்தாலே செய்யப்படும் தவமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப பெரியோர்களை பூஜித்தல், தேவர்களுக்கு அர்ச்சனம் செய்தல். ஒரு அழகான வாக்கியம் இருக்கு. பெரியவர்களை எங்கு பார்த்தாலும் பிரதட்சணமா வரணுமா, மங்களமான இடங்களை பார்த்தா பிரதட்சணமா வரணுமா, பெரியவர்களை பார்த்த உடனே எழுந்து நிற்கணுமா. ஏன்னா நம்முடைய பிராணவாயு இருக்கு பாருங்க, அதை சான்றோனை பார்த்த உடனே தான் எழுந்திருக்குமா. அது எழுந்து வெளியில படுத்துனா என்ன அர்த்தம்? நமக்கு உயிர் போயிடும்னு அர்த்தம். அதுக்காக அது வெளியில போகாம இருக்கிறதுக்காவான்னு நாமும் கூட எழுந்திருக்கணும். அவளை பார்த்த உடனே நாம எழுந்திருக்காம உட்காண்டிருந்தோம், பிராணவாயு எழுந்து வெளியில போடும். இதை பத்தி மனு பகவானே தெரிவிக்கிறார். ஆகையாலே சான்றோர்களை பூஜித்தல், புண்ணிய நதிகளிலே நீராடுதல், நேர்மையோட உடலில் என்னென்ன மனசால நினைத்தமோ அதை மட்டும் செய்தல், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல், அஹிம்சையை கடைப்பிடித்தல் ஆகியவை எங்கிருந்து கொண்டும் செய்யலாம். அது சரீரத்தாலே செய்யப்படும் தவம் அர்ஜுனா என்று கண்ணன் உபதேசிக்கிறான். இதோ அலகநந்தாவிலே நீராடினோம்னால் இந்த ஸ்லோகத்தின்படி ஒன்றையாவது செய்யும் பேற்றினை நாம் பெறுவோம். அலகநந்தா தேவிக்கே நமஸ்கரித்துக் கொண்டு அடுத்த இடம் நோக்கி செல்லுவோம்.